விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களோட இயக்குனர் சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படமானது தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு புகைப்படம். சொல்லப்போனால் சீமான் அவர்களுக்கு அடையாளமே அதுதான், முகவரியே அதுதான், தமிழக அரசியலில் முகமும் அதுதான். பிரபாகரனை தன்னை சந்தித்தார், தன்னோட ஆமைக்கறி உணவு சாப்பிட்டார், அரிசி கப்பல் கதைகள் பேசியிருக்கிறார், அப்புறம் AK-74 போன்ற கதைகள். அந்த புகைப்படத்தை ஒட்டி சீமான் சொன்ன பல கதைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அரசியலில் பேசுபொருளாக கூடிய ஒரு கதைகள் தான். அது எல்லாமே அதெல்லாம் நடந்ததா, உண்மையா, இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா? விடுதலை புலிகளுடைய போரானது உச்சக்கட்ட போராக நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இவர் என்ன சாப்பிட்டாருன்னு பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் என்ன ஒரு பைத்தியகாரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதங்களில் விமர்சிக்கிறார்கள். உண்மையை சொல்லப்போனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, அதாவது சீமானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பல நபர்களாலேயே அந்த கருத்துக்களும் அந்த கதைகளும் விமர்சிக்கப்படுகின்றன. ஆனால் அந்த கதைகளை சொல்லித்தான் சீமான் தன்னுடைய முகத்தை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தி கொண்டார். அல்லது ஊடகங்கள் அவர் பெயரை பிரபலப்படுத்தின. அது ஒரு பெய்டு ப்ரொமோஷனாக கூட இருக்கலாம். அவருக்கு பின்னால் இருந்து சக்திகள் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி தமிழக அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் மிக முக்கியமாக தமிழ் தேசியம் போன்ற கருத்துக்களை முன்வைத்து ஒரு திராவிட கருத்துக்களை சிதைக்கணும், இங்கே தமிழக அரசியலில் ஒரு திராவிட சித்தாந்தத்தை ஒழித்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கூட சில பேர் செயல்பட்டார்கள். அதன் ஒரு முகமாகத்தான் சீமான் அவர்கள் இருக்கிறார். அந்த சீமானுக்கு ஒரு முகவரியாக இருந்தது தான் அந்த புகைப்படம். இன்றைக்கி அந்த புகைப்படம் ஒரு பேசுபொருளாக இருக்குது. அது எதனால் அப்படின்னா, சங்ககிரி ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு இயக்குனர், அவர் பார்த்திங்கன்னா வெங்காயம், பயாஸ்கோப்னு சில படங்கள் எடுத்திருக்கிறார். குளத்தூர் மணி அவர்களுடைய சீடனாக இருக்கிறார். அது போக இல்லாமல் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய தீவிர சப்போர்ட்டராகவும் இருக்கிறார். தமிழீழ விடுதலைக்கும் தேசியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஆதரவான ஒரு நபராகவும் அமைகிறார். அவர் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமாங்க, நான் தமிழன் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் கிராஃபிக் டிசைனராக தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ அது கம்ப்யூட்டர் அனிமேஷன் ரொம்ப பிரபலமாக ஆகாத ஒரு காலகட்டம். அது 2006-7 காலகட்டங்களில் கம்ப்யூட்டரில் டிசைன் பண்றது ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. அப்போ நான் விசாரணைன்னு ஒரு டைட்டில் நான் பண்ணதுக்காக பெரிய பாராட்டு விழா நடத்தினாங்க. தமிழன் டிவி MD எனக்கு தங்கத்துல மோதலாம் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு நான் கிராஃபிக் டிசைன்ல ரொம்ப பிஸியா இருந்தேன். அப்போ அங்க செங்கோட்டையன் ஒருத்தர் வேலை செஞ்சாரு. நான் தமிழன் தொலைக்காட்சியிலிருந்து மக்கள் தொலைக்காட்சிக்கு மாதிரி அங்க வெங்காயம்னு ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அடிக்கடி அவர் வருவார். சில நேரங்கள் அவருக்கு தேவையான டிசைன் பண்ணுவார், டைட்டில் அனிமேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு போவார். ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு டிவிடியில் அண்ணன் சீமானோட புகைப்படமும் தலைவர் பிரபாகரன் வேற சில ஆளுமைகளோட இருக்கக்கூடிய சில புகைப்படங்களும் எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்து, இதை இவங்களை எடுத்துட்டு நீ தலைவரும் அண்ணன் சீமானும் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான புகைப்படமா எனக்கு எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. நான் எதுக்காகன்னு கேட்கும்போது அவருக்கு நான் சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணணும், அவர் வீட்டில் ஃப்ரேம் மாட்டி வச்சா அவருக்கு ரொம்ப பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. எனக்கும் தமிழ் தேசிய ஈடுபாடு உண்டு, தலைவர் பிரபாகரன் நேசிக்கக்கூடிய அண்ணன் சீமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வேலையை ரொம்ப ஆர்வமா செஞ்சேன். மற்ற வேலைகளை செய்யறத விட ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப ஆர்வமா செஞ்சு கொடுத்தேன். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புகைப்படம் அது அவர் நேரில் சந்திச்சதா சமூக வலைதளங்களையும் பத்திரிகைகளையும் வெளியில வந்துச்சு. நான் செங்கோட்டையன் கேட்டேன். அவர் சொன்னார், அவர் தேவைக்காக பயன்படுது அப்படிங்கும்போது நமக்கு சந்தோஷம் தானே, இல்லைன்னா வீட்டில் இருந்தா யாருக்கு தெரிஞ்சிருக்க போது, அது இன்னைக்கு ஒரு தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான தலைவரை நம்ம உருவாக்குறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா அதுக்கு பிறகு தலைவர் பிரபாகரன் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விகளுக்கு பிறகு யாராவது ஒரு தலைமையில தமிழர்கள் ஒருங்கிணைணும் அப்படிங்கும்போது அது அண்ணன் சீமானா இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சியா தான் இருந்தது. அவருடைய சிந்தனைகளை நான் உள்வாங்கினவன், அவருடைய பேச்சுகள் எனக்கும் பிடிக்கும். அப்படிதான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். தொடர்ந்து காலப்போக்கில் அவர் தலைவர் பிரபாகரனை பத்தி சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அங்க ஈழத்துல போர் உச்சகட்டத்தில் இருந்த சமயத்துல அங்க புலிகளா இருந்தவங்க எல்லாம் களத்துல போய் கண்ணு போய் காது போய் பெண்கள் உட்பட உயிரிழந்து அங்க செத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல இவர் அங்க போயிருந்ததாகவும், தலைவர் பிரபாகரன் இவரை கூட்டு கரியாக்கி போட்டதாகவும், எனக்கு 28 கிலோல கறி போட்டாருன்னும், எனக்கு துப்பாக்கி சுட்டு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருந்தாருன்னும், அதை தாண்டி அங்க உண்மையிலே ஈழத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ராணுவ கட்டுப்பாடு தலைவர் பிரபாகரன் இருந்த ஒழுக்கமும் நேர்மையும் வேற எந்த ஒரு நாட்டு ராணுவ தளபதி கிட்ட கூட இருந்திருக்காரு. அப்பேற்பட்ட தளபதியா நம்ம எல்லாம் மனசுல உயரத்துல வச்சுட்டு இருந்தவர் இவர் மானோ பன்றியோ சுடக்கூடாதுன்னு ஒரு ராணுவ கட்டுப்பாடு இருந்தும் இவருக்காக இவர் போய் கேட்டாருன்னு சொல்லிட்டு ராணுவ கட்டுப்பாட்டையும் தளர்த்திட்டு இவங்க ஒரு பன்றியை சுட்டு கொடுத்தாங்க, மான சுட்டு கொடுத்தாங்க. உலக அரங்கத்துல பிரபாகரன் அவ்வளவு பெரிய ஒன்னும் நேர்மையாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் இல்ல போல இருக்கு. அவரு யாராவது சினிமாக்காரங்க போனா என்ன வேணாலும் மாத்திட்டாங்க, செத்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இருந்து கூத்தடிச்சிட்டு இருந்தார் போல, பொண்டாட்டி பிள்ளைங்களோட ரொம்ப சுகமா இருந்தார் போல, இப்படியான ஒரு பிம்பத்தை அவர் மேல. பிரபாகரனை அவர் சந்திக்கவே கிடையாது, சீமான் அவர்கள் சந்திக்கவே கிடையாது. நான் செய்து கொடுத்த போட்டோஷாப் செய்து கொடுத்த புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அவர் அரசியலில் ஈடுபடுகிறார். அப்ப நான் ஆரம்பத்தில் கூட சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது ஏதோ அவர் வயிற்று பிழப்புக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போக போக அரிசி கதைகளும், அரிசி கப்பல் கதைகளும், ஆமை ஓட்டு கதைகளும், AK-74 போன்ற கதைகள் போன்ற பல கதைகளை சொல்ல 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 எனக்கு என்னடா இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இது நாம் இப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த எனக்கும் அவருக்கும் பொதுவாக இருந்த ஒரு நபர் சப்போர்ட்டா இல்லை.
அவர் ஒரு அரசியலை முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்கிறார், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுனால நாங்களும் விட்டுட்டோம். ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு எல்லை மீறி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அதனால் நான் வந்துட்டு இன்னைக்கு இந்த உண்மையை சொல்ல வேண்டிய நிலை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடாக சொல்லுகிறார். ரைட். இப்போது இந்த ஒரு கருத்து வெளிவந்ததுக்கும் சீமானுடைய சமீபத்திய பேச்சுகளுக்கும் தமிழக அரசியல் சூழலுக்கும் இருக்கிற ஒரு முக்கோண காதல் கதைகளை வந்து நம்ம பார்க்கணும். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டாக தான் எனக்கு தெரியுது. எப்படின்னா, மிக விரைவில் சட்டமன்றத்துக்கு தேர்தல் வர இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக இன்றைக்கி ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிது. அந்த எலெக்ஷனில் திமுக போட்டியிடுகிறது. அதிமுகவும் போட்டியிடவில்லை, பாஜகவும் போட்டியிடவில்லை, எதிர்க்கட்சிகள் யாருமே கிடையாது. நாதாகா, அதாவது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு பெண் வேட்பாளர் மட்டும்தான் அங்கே போட்டியிடுகிறார். அப்போது திமுகவிற்கும் நாம் தமிழருக்குமான நேரடி போட்டியாக இன்னைக்கு அது இமேஜ் வந்து உருவாகுது. இந்த இமேஜ், இந்த ஒரு போட்டியை எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டே உருவாக்கி இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, இன்றைக்கும் தமிழகத்தில் மற்ற ஒரு ஆரிய சித்தாந்தமோ இல்லாட்டி மற்ற நார்த் இந்தியாவில் இருக்கிற பல சித்தாந்தங்கள் ஊடுருவாமல் தமிழக அரசியலில் ஒரு தனித்துவமாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல். அந்த திராவிட அரசியலை மிக தீவிரமாக பேச வரும் கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக. திராவிட அரசியலையும் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருத்தியலையும் மிக தீவிரமாக முன்வைக்கும் கட்சி அது திமுக. ஆனால் திராவிடம் என்ற சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான தமிழ் தேசியத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள். அவர் சொல்கிறது என்னென்னா, திராவிடம் என்ற கொள்கையே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் கொண்டு வந்தது. கருணாநிதி ஆகட்டும், தந்தை பெரியார் ஆகட்டும், எல்லாருமே அவர்கள் அனைவரும் தெலுங்கர்கள், அவர்கள் தமிழர்கள் கிடையாது. தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள தகுதியானவர்கள் தமிழர்கள் மட்டும்தான். தமிழர்களால் மட்டும்தான் பரந்துபட்ட ஒரு தமிழ் தேசியத்தை அமைக்க முடியும். அந்த தமிழ் தேசியம் எங்களால் மட்டும்தான் அமைக்க முடியும். அப்போ வந்து திராவிடத்தை ஒழித்தால் மட்டுமே சொல்லிட்டு இருந்த சீமான் அவர்கள் அதோட அடுத்த கட்டமாக தந்தை பெரியாரை வந்து மிக தீவிரமாக இன்னைக்கு விமர்சித்து ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது வந்து 2017 சங்கி பரப்பிட்டு வந்துட்டு இருந்த ஒரு கருத்து அது. அதை வந்து அது பொய், அந்த மாதிரியான எந்த ஒரு நிகழ்வும் நடக்கவில்லை. அவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த கருத்தை சொல்லவே இல்லைங்கிறதுக்கு பல பேர் பல விதங்களில் பதிலை சொல்லிட்டாங்க. அதை நம்ம திருப்பி சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க போகிறது கிடையாது, அவங்க ஏற்றுக்கணுங்கிற அவசியமும் நமக்கு கிடையாது. அதனால் அது தேவையில்லாத ஒரு வாதம் அது, அதை விட்டுருவோம். ஸோ அந்த கருத்து உருவாக்கிய அதிர்வலைகள் அந்த அதிர்வலைகளில் அடுத்த கட்டமாகத்தான் எலெக்ஷனையும் பார்க்கணும். எலெக்ஷன் வருது, அதாவது இடைத்தேர்தல் வருது. அந்த சமயத்தில் சீமான் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். எதிர்க்கட்சிகள் தேர்தலில் போட்டியிடாமல் பின்வாங்குகின்றன. அப்போ ஒரு திட்டமிட்டே ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது. திராவிட அரசியல் ஒரு பக்கமும் தமிழ் தேசியம் இன்னொரு பக்கம் நின்று யார் ஜெயிக்கிறாங்க, யாருக்கு ஒரு போட்டி இருக்குது, யாருக்கு இங்கே பாப்புலாரிட்டி அதிகம் அப்படிங்கிற ஒரு விவாதத்தை திட்டமிட்டு உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பேச்சானது திரு சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார். அதற்கு எதிர்க்கட்சிகளும் துணை நிற்கின்றன. ரைட். இப்போ இந்த சமயத்தில் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறார். எதனால்? சீமானுக்கு இருக்கிற பிம்பத்தை உடைக்கணும், சீமானுக்குரிய இமேஜை காலி பண்ணணும். ஸோ இப்போது தந்தை பெரியாரை பற்றி பேசியாச்சு. இப்போ அவனை போய் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா, சீமான் அவர்களை அரெஸ்ட் பண்ணோம்னா அது தேவையில்லாத பாப்புலாரிட்டி கொடுத்துரும். ஏன்னா பெரியார் சிலைகளை உடைப்பேன்னு சொன்ன எச் ராஜா அவர்களுக்கு எதிர்ப்பலை சீமானுக்கு எழவில்லை, திட்டமிட்டே எழுப்பப்படவில்லை. எதன் காரணமாகனா அவருக்கு வந்துட்டு ஒரு பாப்புலாரிட்டி கொடுத்துடக்கூடாது, இது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பேச்சு பொருள் ஆகிடக்கூடாது அப்படின்னு ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள். ஆட்சியாளருக்கு சப்போர்ட்டான ஊடகங்கள் நினைக்கிறது. ஆனால் எதிர்த்தரப்பு ஊடகங்கள் இது எப்படியாவது பேசுபொருள் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தான் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஒரு பேசுபொருளை உருவாக்கி கொண்டே இருந்தார்கள். ஸோ இந்த மீடியா சண்டைக்கு மத்தியில் திராவிட சித்தாந்தத்தை நம்பும் நபர்கள், தந்தை பெரியாரின் கொள்கைகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் சீமானுடைய இமேஜை உடைக்கணும், பிம்பத்தை உடைக்கணும், அவருக்கு எது முகமாக இருந்ததோ அந்த முகத்தை கிழித்து காட்டணும், அவருடைய உண்மையான முகத்தை கிழித்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இன்னைக்கு சங்ககிரி ராஜ்குமார் அவர்களுடைய கருத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. சீமான் பிரபாகரனை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கருத்து அது. இது சீமான் அவர்கள் பிரபாகரனை சந்தித்தாரா சந்திக்கலையா அதெல்லாம் வந்துட்டு விவாதங்கள் அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு அரசியலுக்காக பண்ணுறாரு, அந்த அரசியலை எதிர்க்கும் இன்னொரு நபர்கள் அரசியல் செய்கிறார்கள். பிம்ப அரசியலை உடைப்பதற்காக நடக்கும் ஒரு வேலைகள் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது.
இதில் காஸ் ஆஃப் கன்சர்னாக நான் நினைக்கிறது என்னென்னா, திரு சீமான் அவர்களோட மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஏன்னா அவருடைய பேச்சுக்கள் ஆரம்பத்திலிருந்தே நம்பிக்கை ஊட்டுபடியாக இல்லை. அவர் சொன்ன எல்லாமே கதைகள் அப்படிங்கிறது பகுத்தறிவு படைத்த யாருக்காக இருந்தாலும் மிக தெளிவாகவே தெரியும். கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே தெரியும் அவர் சொல்கிறது எல்லாமே கதை. ஸோ அவருடைய பேச்சிலும் நடவடிக்கையிலும் செய்களிலும் மாறி மாறி பேசக்கூடிய ஒரு நபர், ஒரு நிதானம் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நபர், எந்த வகையிலும் நம்பிக்கைக்குரியராக இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அந்த வகையில் பார்க்கும்போது சீமானவர்கள் பிரபாகரனை சந்தித்தாராங்கிறத விட சந்தித்ததுக்கு பிறகு அவர் செய்து வந்திருக்கிற மிக கேவலமான அரசியலுக்கு விரைவில் முடிவு கட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியனாக இருக்கிறது. அதற்கு ஒரு தொடக்க புள்ளியாக இந்த விவாதங்கள் ஆரம்பித்து வைக்கட்டும். நன்றி, வணக்கம்.